இங்கே வந்து சாமிக்கு படைச்சி சந்தோஷமாக இங்கே ஒரு நாள் சாப்பிட்ணும் மக்கள்ஸ். அதான் ஆசை. வேறு மாதிரி இருக்குல்ல இடம். ஒரு சிந்தி இருக்கிறேன் நான் சரிங்களா மாட்டுக்காக. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து என்னை யாரும் எந்த வேலையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டு நான் போய் எடிட் பண்ண நான் போய் இன்றைக்கி வீடு எடிட் பண்ணி ஜம்முன்னு ஜாலியாக படுத்துருக்கு போகிறேன். ஆடு மல்லெல்லாம் கழுவி எல்லாம் ரெடி பண்ணிட்டு வச்சுட்டா கிழக்கே இல்லாமல் வடக்கே இல்லாமல் கரெக்டாக சனி மூலையில் பட்டி பொங்கல் பால் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலே பொங்கல் பட்டி பொங்கல் பால் பொங்கல் பொங்கலே பொங்கல். அடுத்த வருஷனால ஒரு நாட்டு மாடு வாங்கிடணும். சரிவில்லம்மா மக்கள். சாணி பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் 2 பிள்ளையார் பிடிச்சி அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை எல்லா பொருட்செல்லத்தையும் கொடுத்து எல்லார்த்தையும் நல்லபடியாக வச்சு பாதுகாத்துக்கணும். அப்போ நீ ஆண்டவா ஈஸ்வரா. ஆசனம் 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 ஆசனம். பூசணிக்காய் ஜம்முன்னு தேங்காய் ஓட்டு அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து பருப்பு குழம்பு போதுமா? குட் மார்னிங் மகள்ஸ். வணக்கம் மக்களே, வெல்கம் டு கேசான் யூடியூப் சேனல். மக்கள்ஸ் இன்றைக்கி மாட்டு பொங்கல், நேற்று சூரிய பொங்கல். நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாச பொங்கல் வைக்க மாட்டோம், சூரிய பொங்கல் வந்து வைக்க மாட்டாங்க. அது எங்கள் பங்காளி வீட்டில் யாருமே வைக்க மாட்டாங்க. இன்றைக்கி மாட்டு பொங்கல் சிறப்பாக கொண்டாடுவோம். எந்திரிச்சாச்சு. கவனே ஏய் அங்கே போயிடுறான். குட் மார்னிங் சொல்கிறா. குட் மார்னிங் சொல்லு தங்கா. குட் மார்னிங் மக்களே சொல்லு. வணக்கம் மக்களே சொல்லு. தூக்கவரில் இருக்கிறான். மக்களே ஹாப்பி பொங்கல். இங்கே வாருங்க பல்லவி, வாருங்க செமையாக குழம்பு இருக்கிறாப்பிலையே பல்லவி. ஹாப்பி பொங்கல். ஓகே மக்களே, அப்படியே இங்கெல்லாம் பாருங்கள். வாசலில் பார்த்தீங்களா ஜம்முன்னெல்லாம் நீட்டாக காலங்கத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. கடுத்துறையில் ரெடி. எங்கள் அப்பா பாருங்கள் எல்லாம் இந்த கடுத்துறை வேலையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. சரி ஓகே மக்களே, இன்றைக்கி மாட்டு பொங்கல் அப்படியே சொன்னல சிறப்பாக பண்ணுறோம். சிறப்பான தரமான சம்பவம் இன்றைக்கி இருக்க போது பாருங்கள். உழவர் திருநாள் ஒரு சிறப்பான பண்டிகை அப்படின்னா எங்களுக்கு இந்த மாட்டு பொங்கல் தான். அப்படி கொண்டாடுவோம், சூப்பராக இருக்கும் பாருங்கள். நீ யாரு? சின்ன ஈரா. சூப்பராக இருக்குதே. மார்க்கெட்டுக்கு எதுக்கு? சாமி சாமான் வாங்குறதுக்கு. பழம், அதுக்கப்புறம் வெத்தலை, அந்த மாதிரி சாமிக்கு சாமி போடுறதுக்கு என்னடா வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கணும். பழமை சாமி நல்லா பிடிச்சிக்கோ. மக்களே ஃபைனலி ரீச்சடு சிவகரி மார்க்கெட்டு. சரிகிறதா? இது டெய்லி மார்க்கெட்டுங்க. ரைட், நானும் தவணை அங்கே ஓரம் அடிக்கிறோம். மக்கள்ஸ் வந்து உட்கார வச்சதுக்கு இந்த பக்கம் ஒரு கடை இருக்குது. கடையை சாக்லேட் வேணுமாம்மா தலைவருக்கு, வாங்கி கொடுத்துர்லாம். இங்கே வாருங்க மக்களே, தெரியுதா? தேங்காய் இதுன்னு எல்லாம் பொங்கலுக்கு நல்லா முகலமான வியாபாரங்க. பரவாயில்ல. மார்க்கெட் அங்கே புதுசாக ரெடி ஆகிட்டு இருக்குது. அந்த பக்கம் பாருங்கள், போலீஸ் ஸ்டேஷன் அந்த பக்கம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்களா. இதுதான் எங்கள் ஊர் சிவகரி. சரிங்களா? சரி ரைட்டு, இங்கே இரு. சிவா வாங்கி தரவா சாக்லேட்டு, இறங்கு. இங்கே நெல் ஏதோ நடுனா எப்படி பார்த்துட்டு இருக்கிறான் பாருங்க. எவ்வளோண்ணா அது? 5 ரூபா. சரி மக்கள், சரிங்க பறித்து கொடுத்துட்டு வர அவனுக்கு. மக்கள் வாங்கி கொடுத்தாச்சு தலைவருக்கு. தலைவர் வாருங்க எப்படி சாப்பிட்டுருக்கிறாரு. 5 ரூபா கொடுத்துட்டு வந்துருமா கடையில். நான் வேறு காசு எடுத்துடல. வாங்கியாச்சா? என்ன பழம்? பழம் எவ்வளோ அது? 80 ரூபாயா? ஐயோ சரியான. அன்னைக்கெல்லாம் அது இப்போ 20 ரூபாய்க்கு விற்றுருந்து 10 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தது அன்னைக்கு. ஒரு சீப் 10 ரூபாய்க்கு விற்ற சீப்பு இன்னைக்கு 80 ரூபாங்க. அடே அப்பா. தலைவர் எப்படி இருக்குது தவனே? ஓய் பிடிச்சிருக்கா? மக்கள்ஸ் இங்கே வாருங்க. இப்போ நான் காலை அவுட்டி வைப்பேன். என்ன பண்ணுவான்னு வாருங்களேன். ஒட்டியாத வைக்கணுமா? A few moments later. மக்கள்ஸ் அடுத்த கட்டமாக குளிச்சுட்டு மக்கள்ஸ்
கோயில் வழிபாடு. நம்ம ஊர் விளக்கேற்றி வித்தகநாத ஈஸ்வரர் 64 கலைகளுக்கும் தலைவன் வந்து ஐயனை பார்த்துட்டு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீரநாராயண பெருமாள் அவரையும் தரிசனம் பண்ணிட்டுங்க. இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னா, நான் நேற்று தை ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவில், அதுக்கப்புறம் வந்து எங்கள் குலதெய்வ கோயில் செல்லியாய் கோயில், காவல் தெய்வம் கருப்பு சடையப்பசாமி கோயில் இதெல்லாமே வழிபட்டுட்டேன். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக் இருக்குது, அதாவது 2 குலதெய்வம் அப்படிங்கிற மாதிரி. 2 குலதெய்வம் இல்லை, அதாவது அதையும் ஒரு காலத்தில் குலதெய்வமாக கும்பிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி டாக் இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஏரியா போகிற வழி, அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. அங்கே வந்து கன்னியாய் கோயில்னு கன்னிமார் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குதுங்க. அங்கே வந்து பூஜை பண்ணுறதாருன்னா எங்கள் பங்காளி வீடு தான் பூஜை பண்ணுறாரு. ஆனால் அங்கே அந்த கோயிலுக்கு போகிறதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் மாமச்சர் மூடு போகிறாங்க. அவங்க வந்து பாண்டிகுலம், எங்கள் மாமச்சர் மூடு, நாங்கள் வந்து தேரகுலம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 2 டாக் இருக்குது. அது வந்து எங்களுக்கு அது குலதெய்வமாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் சரி அந்த தெய்வத்தையும் மிச்சம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக, அதுவும் இல்லாமல் அந்த கன்னிமார் கோயிலுக்கு நான் போய் ரொம்ப நாள் ஆகி போச்சு மக்கள். ஸோ அந்த காரணத்தினால கன்னிமார் கோயிலுக்கு போய் அங்கேயே ஒரு வழிபாடை போட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு மக்கள். சரி வாங்க போகலாம் வாங்க. ஓகே மக்களே, கிளம்பியாச்சு, வாருங்கள் செல்லலாம். ஆனால் மக்கள்ஸ் இதில் என்ன பியூட்டின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த குலதெய்வ கோயில் எங்கே இருக்குதுன்னே தெரில மக்கள்ஸ். எனக்கு நான் தான் சொன்னேன் ரொம்ப நாள் ஆச்சு, சின்ன வயசில் வந்ததுங்க. இப்போ நான் இப்போ இருக்கிற ஊர் வந்து குளவளக்கு அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிறேன். இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு தான் ஃபோன் பண்ணி அம்மா பாட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்கணும், எங்கே இருக்கிறதே தெரில. இங்கே தான் எங்கேயும் இருக்குது, பட் ஆனால் அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரில. இருங்க நான் ஃபோன் பண்ணி கேட்டு வரேன். மக்கள்ஸ் வழி விசாரிச்சிட்டேன் மக்களே. இங்கே நம்ம போகிற வழி தான், நம்ம குளவளக்குலேருந்து தான் போகணும் அப்படின்னாங்க. இதில் தான் ஒரு தடம் திரும்பவும் கோயில் பழையன்னு ஒரு ஊர் இருக்கும். கோயில் பழைய எனக்கு தெரியும், எங்களுக்கு சொந்தக்கார ஊர் இருக்கிறாங்க. சரி வாங்க போகலாம். இந்த ஏரியா வருங்க மக்களே, சூப்பராக இருக்குது வருங்க 2 சைடாக. நம்மளுக்கு இந்த மாதிரி ஏரியானா பிடிக்குது, அது ஏன்னே தெரியல. சரி ரைட் இருங்க, கோயிலுக்கு போயிட்டு வெயிட் பண்ணுறேன். இதில் தான் போகணும் நாங்கள். நேற்று வந்துருந்தால் நல்லா கூட்டமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு இங்கே யாராவது வச்சுட்டு பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு உள்ள வரேன் மக்கள். அப்பா செமையாக இருக்கும் தெரியுமா. சிவன் ராத்திரிக்கு இங்கே விழா நடக்கும்னு நினைக்கிறேன். கொள்ளெல்லாம் கொடுப்பாங்க. சின்ன வயசில் வந்தது மக்கள். அப்போல்லாம் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவோம் மக்கள். இப்போ தான் வரதில்லை. சின்ன வயசுலாம் நாங்கள் வருவோம். அப்போ தான் ஞாபகம். சின்ன வயசுலனால அந்த உள்ள நிறைய சாமியெலாம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படப்பெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் சின்ன வயசு ஞாபகம். சரி ஓகே மக்களே இருங்க, நான் ஃபஸ்ட்டு ஆத்மாத்தமாக கொஞ்ச நேரம் அந்த ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு கோயிலுக்கு வந்திருக்கேன். சந்தோஷமாக கன்னிமாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் வரேன், லைனுக்கு வரேன். மக்கள்ஸ் இங்கே வாருங்க மக்கள்ஸ். இங்கேயே வந்து ஆண் தெய்வம் வந்து 7 பேர் இருக்கிறாங்க. இங்கேயே வணங்கிட்டேன். அப்படியே இங்கே வந்தோம்னு வைங்க, இங்கே வந்து பெண் தெய்வம் வந்து 7 பேருங்க மக்களே. நம்ம சேனல் பேர் K7, அதனால் எனக்கு வந்து 7ஆம் நம்பர் நமக்கு கொஞ்சம் தச்சிங்கி, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே வந்து முருகன் இருக்கார், இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் இருக்கார், இங்கே வந்து பிள்ளையாரப்பா இருக்கார், அங்கே ஆஞ்சநேயர் இருக்கார். அப்புறம் அதுபோக இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நடுகள் மாதிரியாக நிறைய தெய்வங்கள் வச்சுருக்காங்க. அங்கே கருப்புசாமி. சரிங்களா, இதுதான் மக்களே மெயின் கோவில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கன்னியாய் கோயில், கன்னிமார் கோயில். சரிங்களா, கன்னிமார் அதுதான் கரெக்டாக நினைக்கிறேன். இங்கே ஒரு 7 பெண் தெய்வம், அப்படியே இங்கே வந்து ஒரு 7 ஆண் தெய்வம். சரிங்களா, வேறு மாதிரி மக்களே. பா சவுண்டு மக்களே. ஓவராலாக ஜம்முன்னு சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே வாருங்க மக்கள். இங்கே பூசாரி ஐயா நம்பர்லாம் இங்கே இருக்குது. இங்கே வாருங்களேன், செக்கெல்லாமே இருக்குது. ஒரு நாள் இந்த இடம் வந்து நம்ம அரச போடுறதுக்கு சூப்பரான இடம். ஒரு நாள் சேவலோ இல்லை கெடாயோ ஏதோ ஒன்று கொண்டு வந்து, கெடாயை விட ஏதோ ஒன்று கொண்டு வரலாம் சரிங்களா, கொண்டு வந்து இங்கே வந்து சாமிக்கு படைச்சி சந்தோஷமாக இங்கே ஒரு நாள் சாப்பிட்ணும் மக்கள். அதான் என் ஆசை. வேறு மாதிரி இருக்குல்ல இடம், சூப்பராக இருக்குது மக்கள். இந்த மாதிரி வந்து உறவினர்களோட ஒரு நாள் அப்படியே கூட்டம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இடநாள் ஏதோ ஒரு நாளில் ஃபிக்ஸ் பண்ணி வந்து கூட்டமெல்லாம் இங்கே வராது, என்னைக்காச்சும் நாள் தான் வருவாங்க. இப்போ அமாவாசை அந்த மாதிரி முக்கியமான நாள் தான் வருவாங்க. ஒரு நாள் அப்படின்னு சாப்பிட்டு போகணும் ஒரு ஆசை. அந்த பழமை மரம் இருக்குது பாருங்களா, அந்த காலத்து அந்த பழங்காலம் பாருங்கள். நம்மளுக்கு இந்த மாதிரி பார்க்கும்போதே ஒரு வைப்பு மக்களே. அந்த பழங்காலத்து குதிரை பாருங்கள் மக்கள். இந்த குதிரை மண் குதிரை தெரியுதா, இதெல்லாம் வந்து ஒரு வேறு மாதிரி மக்கள். இன்னைக்கு வந்து நம்ம வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கலசம் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி இப்படி இப்படியே பண்ணலாம். பட் அந்த பழங்காலம் அப்படிங்கிறது வந்து அது வேறு மாதிரி. அதுக்குள்ளே நம்ம அது என்னமோ அந்த காலத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி தான் இந்த ஃபோனு, இன்றைக்கி இதெல்லாம் யூடியூப் எல்லாமே. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வாய்ப்பே கிடையாதுல்ல, அன்றைக்கெல்லாம் ஃபோனே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ
பழமை பழமை தான், புதுமை புதுமை தான். சரிங்களா, எதுவுமே எதுக்கும் இது சலைச்சதெல்லாம் கிடையாது. சரி, ஓகே, கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக இருந்து அப்புறம் கிளம்பலாம். 1 hour later. மக்களே, அடுத்து வீட்டுக்கு வந்தாச்சு மக்கள்ஸ். இல்லை, இன்னொரு சம்பவம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து பொங்கல் வச்சு பொங்கல் சாப்பாடு, அந்த பருப்பு குழம்பு, பூசணிக்காய் சாப்பிட்ற வரைக்கும் நான் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன். காலையில் சாக்லேட்டாக அந்த டவுனுக்கு வாங்கி சாப்பிட்டேன், அதெல்லாம் மேட்ரு கிடையாது. சாப்பாடு உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது, சரிங்களா. ஒரு சிந்தி இருக்கிறேன் நான், சரிங்களா, மாட்டுக்காக. சொன்னால் இன்றைக்கி வந்து என்னை யாரும் எந்த வேலையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டு நான் போய் எடிட் பண்ண. நான் போய் இன்றைக்கி எடிட் பண்ணி ஜம்முன்னு ஜாலியாக படுத்துருக்கு போகிறேன். ஆடு மல்லெல்லாம் கழுவி எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்பப்போ ஒரு கிளிப்பு மட்டும் எல்லாம் நீங்களாம் கழுவுங்க. நீங்களாம் ரெடி செஞ்சு சாப்பிட்றீங்களா? நான் காலையில் சோறு நீங்கள் விரதம் இருக்கிற மக்கள் இன்னைக்கு இல்லை, நான் இருக்கிறேன், தப்பு இல்லை. மாடு அப்பா அம்மா வந்து மாட்டை குளிப்பாட்டுறாங்க. எல்லா மாட்டையும் கழுவணும், ஒன்றை மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே கழுவணும். ஒன்று அப்படியே அங்கே பாருங்க, இந்த எல்லாத்தையும் கழுவணும் மக்கள். இதை கழுவுறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். அடுத்த கட்டமாக பொங்கல் வைக்கும் நேரம் வந்து விட்டுட்டு மாடு எல்லாமே இங்கே பாருங்க ஜம்முன்னு எல்லாமே கழுவியாச்சு. இப்போ நம்ம அடுத்த கட்டமாக நம்ம எது இறங்க போகிறோம் அப்படின்னா மக்கள் பொங்கல் வைக்க போகிறோம். எஸ், வாங்க கல் எடுத்துடலாம் வாங்க. ஓகேவா, பூரான் இருக்கு. தூக்க முடியாது சொன்னா வச்சுட்டா கீழே மக்களே, அடுத்த கட்டமாக இந்த அரிசி இருக்குல்லங்க, பச்சரிசி ஊற வச்ச தண்ணி எடுத்து பொங்கப்பானையில் வலியை ஊற்றி பாடு பற்ற வச்சாச்சு. வெறும் தண்ணியாமா? ஓகே ஓகே, அரிசி தண்ணி, அரிசி கழிஞ்ச தண்ணிங்க, சரிங்களா. அரிசி ஊற வைக்குமல்ல அந்த தண்ணி, பச்சரிசி தான் பாருங்கள். எத்தனை படிமா? 3 படி. அதாவது இவ்வளோ பெரிய பொங்கப்பானையில் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம எவ்வளோ போட்டு வைக்கிறோமோ அதை வந்து மாற்றக்கூடாது, குறைக்கக்கூடாதாம்மா. ஸோ அந்த காரணத்தினால தடவை எங்கள் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்த பொங்கப்பானை இதுதான், 3 படி வைக்கிற மாதிரி. ஸோ அந்த காரணத்தினால எப்போவுமே எங்கள் வீட்டில் இந்த பச்சரிசி பொங்கல் வந்து பெரிய பானையாக தான் இருக்குன்னு வைங்களேன். இது வெண்கலமா ஏமா? இந்த பித்தாளையா? பித்தாளை வெண்கலம் பித்தாளை. இங்கே பாருங்க, ஆரம்பிச்சாச்சு. பல்லவி சேரீலாம் கட்டிட்டாப்புல. நைஸ். அதெல்லாம் ஒன்றா அது பையாப்பா. மக்கள், இந்த இது வெட்டுறோம் இல்லைங்க, இதில் தான் வந்து தொலை விடணும், பொங்கல் தொலைவணும் பாருங்கள். இதை வெட்டி நீட்டாக இதை சேவ் விட்டுட்டு அவ்வளோதாங்க. இது ஒரு கழுவிட்டு இதில் தான் வந்து பொங்கல் வந்து கிண்டணும்னு வைங்களேன், அதுக்காக தான் அது வெட்டுறது. ஓகேவா, சரி வாங்க அப்படியே பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி மெத்தடெல்லாம் இப்போ இருக்கிற லேடிஸ்லாம் கொஞ்சம் தெரியாது. அரிசி கழுவுறதுக்கு இதெல்லாம் ஈஸியான மெத்தடுங்க, சரிதா? ஓகே. இது அரிசி வந்து நம்ம காட்டு அரிசியாம்மா? ஓகே, சூப்பரில். இப்படி தான் வந்து விவசாயி கூட்ட பொங்கல் வைக்கிறது, இப்படி தான் வைக்கிறீங்க. சொந்த காட்டு நெல்லை இது பண்ணி வைக்கிறது தான் பொங்கலே ஆக்சுவலாக. இந்த டைம் தான் அறுவடை நடக்கு. அதாவது காட்டில் வந்து நெல் போட்டு அதை அறுவடை பண்ணி அந்த புது நெல்லில் பொங்க வைக்கிறது தான் பட்டி பொங்கல். அதுதான் தமிழருடைய பாரம்பரியம், அதுதான் வந்து பொங்கல் வந்த ரீசனே. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாம் கடையில் வாங்கி அப்படி இப்படி பண்ணுறோம். பட் ஆரம்ப காலத்தில் பொங்கல் வந்து இதான் ரீசனு. அதுவும் இந்த டைம் பரவாயில்லைங்க, நம்ம காட்டில் நெல்லையே வந்து பொங்க வைக்கிறோம். சூப்பர். அதில் வந்து கல்லெல்லாம் இருக்கும். ஸோ அந்த காலத்தில் இப்படி நல்லா அரிச்சு இப்படி ஜம்முன்னு அரிசி தனியாக, நல்ல அரிசி தனியாக பிரிக்கிறோம். பல்லவி என்ன பல்லவி பயந்து எடுத்துகிட்டு மக்கள், நல்லா 3 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா குறையில்லாமல் இருக்கணும். அதாவது அதுவாக பொங்கலாக வந்து எந்த பக்கம் விழுகுதோ அந்த பக்கம் தான் விழுகணும். அதனால் நம்ம வந்து இந்த பக்கம் தான் விழுகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து வச்சு எறிக்கூடாதுன்னு வைங்களேன். 3 சைடு வச்சு எரிச்சோம் அப்படின்னா அதுவாக எந்த மூலையில் விழுதோ அந்த மூலையில் விழுந்துக்கும். அப்பா தவனே என்ன பண்ணுறோம் நம்ம? என்ன பொங்கல்? வெண்பொங்கல் இல்லை, வெள்ளை பொங்கல். மக்கள், அவ்வளோதான் மக்களே, பொங்கல் பொங்க போகுது. எந்த மூலையை பொங்க போகுதுன்னு தெரில. எந்த மூலையை போகுனாலும் நல்லா பொங்குனா சரி. எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஏன் பல்லவி?
ஓகே மக்களே. இங்கே பாருங்க மக்கள், கிழக்கையும் ஏறி நிற்கிது, வடக்கையும் ஏறி நிற்கிது. கிழக்கையும் இல்லாமல் வடக்கையும் இல்லாமல் கரெக்டாக சனி மூலையில் பொங்கல் பால் பட்டி பொங்கல் பால் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பால் பொங்கல் பொங்கலே பொங்கல் பட்டி பொங்கல் பால் பொங்கல் பொங்கலே பொங்கல். மக்கள் சூப்பருங்க. ஏமா இந்த மூலையில் நல்லதாம்மா? அருமையானது. ஈசானி மூலை. ஆ ஓகே ஓகே. கிழக்கையும் இல்லாமல் வடக்கையும் இல்லாமல் கரெக்டாக ஈசானி மூலை மக்கள். சிறப்போ சிறப்பு. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். சொல்லு பல்லவே, சொல்லணும் பல்லவே. பட்டி பொங்க பால் பொங்க பொங்கலோ பொங்கல் மக்கள். இதுதான் பாரம்பரியம் சரிங்களா. பட்டிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஆட்டு பட்டி இருக்கும் பல்லங்க, ஆட்டுப்பட்டி மாடு இதெல்லாம் இருக்கும் பல்லங்க, அதைத்தான் வந்து பட்டிங்கிறது. அதான் பட்டி பொங்க அப்படிங்கிறது வந்து அந்த பட்டியெல்லாம் செழிக்கணும், ஆடு மாடெல்லாம் நல்லா அந்த காலத்தில் செல்வம்னா பணங்காசெல்லாம் கிடையாது, ஆடு மாடு தான் செல்வமே படிச்சுட்டுப்போம். ஸோ அந்த ஆடு மாடெல்லாம் செல்வமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பட்டி பொங்கல் அப்படிங்கிறது. பால் பொங்கல் அப்படிங்கிறது அது பால் வளம் அந்த மீன் பண்ணுறது தான். ஸோ அதனால் இந்த பொங்கல் அப்படிங்கிறது விவசாயத்துக்கான இதுன்னு வைங்களேன், அந்த பட்டி பொங்கல் அப்படிங்கிறது. ஸோ அந்த காலத்தினால இந்த ஒரு டைலாக் சொல்கிறது அது இந்த வருஷம் எனக்கு ரொம்ப டச்சிங்கானது. நம்ம காட்டு நெல் அப்படின்னு சொன்னோன்னே தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மக்கள். ஏன்னா இதுதான் இப்படி தான் வைக்கணுமே, காசு வாங்கி வைக்கிறது. நம்ம விவசாயம் இருந்தாலும் கூட இந்த காட்டில் நெல் நடலைன்னா அரிசி என்ன பச்சை அரிசி வந்து வாங்கி கொண்டாந்து வைப்போம், அப்படி வைக்கக்கூடாது. நம்ம காட்டில் விளைஞ்சு அதை எடுத்து வச்சோம் அப்படின்னா அதுதான் அந்த பட்டி பொங்கல் அப்படிங்கிறதுக்கு உண்டான மரியாதையே அதுதான். மாட்டு கொம்புக்கு வந்து இந்த காவிக்கல் தான் பாரம்பரியமாக தடவுனது. இப்போ வந்து பெயிண்டெல்லாம் அடிக்கிறோம், அவங்க நினச்ச கட்சி கலர் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. பட் பாரம்பரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த காவிக்கல் பூசுறது தானே வைங்களே. கொம்புக்கு காவிக்கல் தான் வந்து முறையாக பூசணும். ஆக்சுவலாக பெயிண்ட் அடித்தோம்னா நமக்கு எப்படி ஒரு கேன்சர் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி வந்து மாடுகளுக்கு வந்து கொம்பில் பெயிண்ட் அடிக்கும்போது பாதிக்கும் அப்படிமா சொல்கிறாங்க. காவிக்கல் பூசுறது பெஸ்ட்டுங்க. கொஞ்ச நாள் அதுவே அலைஞ்சிரும், அதோட இயற்கையாகவே நேச்சுராகவே இருக்கும். கொம்பில் பெயிண்ட் பட்டாலே கீழே அந்த முடியெல்லாம் கொட்டைப்பாக்கு அடிப்பகுதி கொம்பில் அதான் மக்கள். இப்போ நம்ம அந்த இது வச்சோம்லங்க, பொங்கல் வச்சு தண்ணி வடித்தோம்ல, தண்ணி வடித்து வச்சிருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் தான் காவிக்கல் கரைச்சிருக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் மாட்டுக்கு பூசிட்டு வாங்க அப்படியே பார்க்கலாம். பூசலாமாப்பா? வாங்க. காவிக்கல் வருங்க சரிதா, கொம்பில் பூசி வச்சா போதுங்கப்பா, ஒரு அளவுக்கு பூசுங்கப்பா. இந்த கையில் வந்து இந்த மாதிரி ஒரு வேஷம் ஒன்று போட்டு விடுவாங்க, கை பதிக்கிறது சரிங்களா. எப்படி ஜம்முன்னு இதுக்கு எங்கே கொம்பே இல்லை, இதுக்கு எங்கே பூசுவீங்க? ஆ ரைட்டுப்பா, அவ்வளோதான். சாணியே போட்டுருச்சு. ஓகே மக்களே, இந்த மாதிரி தாங்க எல்லா மாட்டுக்கும் நல்லா காவிக்கலை பூசி இல்லை தவா. சக்கரை பொங்கலா? ஆ சக்கரை பொங்கல் வேணும் மக்கள், சக்கரை பொங்கல் வேணுமா? சக்கரை பொங்கல் அத்தை விட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். பாருங்க அந்த மட்டை வெட்டிட்டு வந்தோம்ல, அது எதுக்காக வெட்டினோம் அப்படின்னா பல்லை பாருங்கள் கிளறி விடுறாப்பலையா, 3 படி அரிசியை போட்டு பொங்க வைக்கும்போது அப்புறம் அது நிறையா சோறாகும் இல்லைங்க. உள்ளே பாருங்கள் சாப்பாடு ரெடி ஆகிடுது. என்ன சாப்பாடு கொஞ்சம் களி மாதிரி தான் இருக்கும், பொங்கல் அப்புறம் பொங்கல் மாதிரி தான் இருக்கும் மக்கள். அடுத்து பாருங்கள் இதுதான் சொக்கமான் தடி பூசை குச்சி வச்சுட்டே. இது எதுக்காக அப்படின்னா அந்த காலத்தில் ஆடு மேய்ப்பாங்க இல்லைங்க, செம்பளி ஆடு செம்மறி ஆடு மேய்க்கிறதுக்கு குச்சி வேணுமில்ல. அந்த குச்சி வந்து அரப்பு குச்சி இருக்குல்லங்க, அரப்பு தலைக்கு தேய்க்கிறோம்ல அரப்பு, அந்த மரத்து குச்சியை தான் உடச்சி இந்த மாதிரி காவிக்கல் தடவி வச்சுக்குவாங்க. இது எல்லாமே அதாவது இந்த பண்டிகை முழுக்க விவசாயிகளுக்கான பண்டிகைன்னு வைங்களேன் இந்த பட்டி பொங்கல் அப்படிங்கிறது. அதுக்காக 2 குச்சி தயார் பண்ணி வச்சா இது எல்லாத்தையும் இந்த இடத்துல வச்சு நம்ம சாமி போடுவோம். தாய்க்குள்ள நெக்ஸ்ட் டைம் கிளறிட்டு இருக்காங்க. மாடுக்கு பாருங்க, எல்லா மாட்டுக்கும் காவிக்கல் தடவியாச்சுங்க சரிதா. அவனுக்கும் தடவியாச்சு, இவனுக்கும் தடவியாச்சு. எப்படி ஜம்னு எருமையெல்லாம் பாருங்கள் மக்கள். பக்கத்துல பாப்போமா? பாய் ஏய் திரும்ப எப்படி மக்கள் அப்பா போட்டு வச்சுட்டு இருக்காரு. நான் அப்படியே கடுத்தல சாணியெல்லாம் கிடக்குது, வாங்க அப்படியே எடுத்து போட்டுலாம். கொம்புகளாக போட்டு அலங்கரிச்சு அடுத்த வருஷனால ஒரு நாட்டு மாடு வாங்கிடணும் குன்னாள் சாமி கோயிலில். போன வருஷமே வாங்குறேன்னு சொல்லி தான் வாங்கலை.
அப்புறம் எங்கே சொன்னால் ஒரு விஷயத்தை செய்யறதுங்கிறது சின்ன விஷயமா, சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம் மக்கள்ஸ். அதனால் இனிமேல் செய்யலை தான் காட்டணும், இது சொல்லக்கூடாது. ரைட், இன்னும் கொஞ்சம் நல்லா வைங்க சிவப்பு. ரைட், இங்கே எப்படி இருக்குது, மகாலட்சுமி மாதிரி இருக்குதா? இங்கே வா, எங்கே வரேன், இங்கே வா. சாணி எடுத்துகிட்டு இருந்த கேப்பில் இங்கே பாருங்க பொங்கல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. அடாடாடாடாடா வேறு மாதிரி. நெக்ஸ்ட்டு பட்டை ஓடுறீங்களா? சாம்பல் எடுத்து பட்டையை போட்டு பொங்கல் பானைக்கு போட்டு போடணுங்க. ரைட், சந்தன சேப்பு வைங்கம்மா, நல்லா வைங்கம்மா. சூப்பர் மக்கள்ஸ், பொங்கல் பானை அருமையாக ரெடி பண்ணியாச்சு. அதற்கு அடுத்த கட்டமாக இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே சாணி இருந்தது பார்த்தீங்களா, இந்த சாணி என்ன பண்ணணும் அப்படின்னா குளமாட்டை கட்டணுங்க. அதுக்கு பேர் தெப்ப குளம்னு சொல்லுவாங்க. குளத்தை கட்டி இதில் வந்து இந்த முடக்கத்தாங்கொடி இருக்குல்லங்க, அதை வந்து சுற்றி வந்து வச்சு பிள்ளையாரெலாம், சாணி பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையாரெல்லாம் பிடிச்சி அதை தான் சாமி பண்ணணும். சரிங்களா? அதுக்கு வந்து பொங்க வச்சோம்ல அந்த ஹோலி வாட்டர் இருக்குது பாருங்கள், ஓகேவா? புனித நீர் கொஞ்சம் ஊற்றுக்குமா, தண்ணி கொஞ்சம் ஊற்று, அப்போ நல்லா கட்ட முடியும். இந்த மாதிரி தான் மக்களே கோலமாட்டை கட்டுவாங்க. வருஷம் வருஷம் நான் கட்டுவேன், இல்லை எங்கள் அப்பா கட்டுவார். இந்த டைம் நம்ம தாய் குளம் கட்டுது, நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். மக்கள் அடுத்து பாருங்கள், அப்பா காட்டுக்கு போயிட்டு முடக்கத்தான் கொடி இருக்குமில்லங்க, முடக்கத்தான் சட்னியெல்லாம் ஆட்டுவீங்கல்ல, அந்த இதுதான் முடக்கத்தான் கீரை இருக்குமில்ல, இதைத்தான் அப்படின்னுட்டாருமா. இருந்தாங்க இது ரவுண்டு பண்ணி அந்த தெப்பக்குள்ளே சுற்றி சுற்றி வச்சு, இது அரும்புல் கொடுங்க, கொடுங்கப்பா எடுத்துக்கலாம். இந்தாங்களாம்மா மக்கள், சாணி பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார், 2 பிள்ளையார் பிடிச்சி அருகம்புல் குத்தி வைக்கிறோம். பிள்ளையார் வழிபாடு முதற்கடவுள், பழங்காலம் தொட்டே இருந்திருக்குதுங்க இதெல்லாம். பிள்ளையாருடைய வழிபாடு நம்மளுடைய தமிழர் பாரம்பரியத்தில். ரைட் மக்கள், அருமையாக தெப்பக்குளம் கட்டியாச்சு. இதில் தண்ணி ஊற்றி வைக்கிறது எப்போம்மா? தண்ணி ஊற்றணும், இப்போவே ஊற்றணுமா? வடை போட்டு அப்புறம் படப்பெல்லாம் போடணும். வாங்க மக்கள் பார்க்கலாம். அதாவது கரும்பெல்லாம் எடுத்து வந்து வச்சாச்சு. கரும்பு வந்து ஒரு 3 கரும்பு வாங்கின மேலேங்க, இதுக்கு முன்னாடி கரும்பு வாங்க போகிறோம்னு சொல்லி வீடியோ பண்ணிட்டு அதில் ஒரு கரும்பு வெட்டி வச்சாச்சு, இன்னொரு கரும்பு 2 கரும்பு அப்படியே வச்சாச்சு. மக்கள்ஸ் காலையிலிருந்து சோறு திங்காமல் இருக்கேன் மக்களே, ரொம்ப பசிக்குது. பல்லவியும் தான் நிற்கிறேன், நானும் பல்லவி 2 பேருமே இன்றைக்கி விரதம். அடுத்து மஞ்சள் கொத்து எடுத்து வந்து வைக்கிறாப்புல. 2 பக்கம் 1 வை, இங்கே ஒன்று அங்கே ஒன்று. அடுத்து மஞ்சள் கொத்து, இங்கிட்ட ஒரு கொத்து, அங்கிட்ட ஒரு கொத்து. அப்படியே வாங்க பார்க்கலாம். எல்லாம் ஒன்றா அழகாக வச்சுட்டுக்கிறோமா. இலை எடுத்துகிட்டு வரணும், ஒரு 5 இலை எடுத்துகிட்டு வந்து 5 வடை போடணும். ஓகே மக்கள், சாமி போடுறதுக்கு தேங்காய் மட்டும் வாங்கியாச்சு. மக்களே அடுத்து பாருங்கள், கரும்பு வச்சிட்டோமா, மஞ்சள் கொத்து வச்சிட்டோமா, கவுரு வச்சிட்டோமா, சொக்கமாந்தடி ஆடு முடுக்கிறதுக்கு ஆடு மேய்க்கிற சொக்கமாந்தடி வச்சிட்டோமா, தெப்பக்குளம் கூட்டிட்டோமா, விளக்கு போட்டாச்சு, நிற விளக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்கள்ஸ், வாழையில படப்பெல்லாம் போட்டு வாழையெல்லாம் போட்டு அங்கே பொங்கப்பானையில் அள்ளி நம்ம தாய்க்குளம் பாருங்கள், இல்லை ஒரு கரண்டி சாப்பாடு வச்சுட்டு இருக்கிறாப்புல தெரியுதுங்களா. பொங்கப்பானையில் அள்ளி எல்லா பக்கம் வைக்கிறோம். அல்லுமா நல்லா சுட வேக வச்ச நம்ம காட்டு அரிசி. செருப்பு போட்டு வரக்கூடாது, பச்சை நல்லஞ்சோறு மக்களே. சரிங்களா? இந்த மாதிரி தான் எல்லாம் இப்படி தான் படம் போடணும். அடுத்து கரும்பு இங்கெல்லாம் ஒன்று மாதிரி போயிட்டு போ. அதுக்கப்புறம் வேறு கரும்பு வச்சாச்சு, தேங்காய் வச்சாச்சு, இல்லை தேங்காய்லாம் உடைக்கணும், பழம் வச்சாச்சு, விளக்கு வந்து பற்ற வைக்கணும், பற்ற வச்சிடலாம். பஞ்ச பிள்ளையார், சாணி பிள்ளையார் வச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதாங்க. அடுத்து சக்கரை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை, வருஷம் வந்து அஸ்கா சக்கரை யூஸ் பண்ணுவோம். இந்த டைம் தான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறோம் மக்கள். நெக்ஸ்ட்டு வாழைப்பழம் ஒரு பழத்தை புட்டு மக்கள் எல்லா படப்புலையும் வைக்கணும். அதே சேப்பில் புட்டுக்கலாமா? சரி, இந்த பழம் இந்த சக்கரை அம்மா பழம் வச்ச சக்கரை இரு சாமி. சாயம் புட்டு வைங்க நீங்கள் செப்பல் கழட்டு இருந்தால் இங்கே வரணும் மக்களே. தெரிகிறதா? எல்லா படப்புலையும் வாழைப்பழம் வச்சு அதுக்கடுத்து நாட்டு சக்கரை வைக்கலாம் பல்லவி. சூப்பர் பல்லவி, ஃபஸ்ட்டு டைம் நாட்டு சக்கரை. அடாடாடா பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்குதுல்ல. வச்சு விடு பரவாயில்ல. இந்த டைம் கொஞ்சம் சிறப்பாக நல்லபடியாக அமைஞ்சிருக்குது. போங்க 2025 பொங்கல். அரிசி நல்லது, காட்டு அரிசி. இந்த வருஷம் பரவாயில்ல மக்களே, எல்லாம் நல்லபடியா. பற்ற வச்சு பாப்போடு இரு, அப்பா வரட்டும். அப்பா குளிச்சுட்டு இருக்குது மக்கள். நாங்கள் எல்லாருமே ரெடி. அப்பா குளிச்சுட்டு இருக்கிறாப்புல, குளிச்சுட்டு வந்தோடனே இது பண்ணிக்கலாம். பத்தாயிரம் வளவி இருங்க மக்களே, மீட் பண்ணுறேன். அவ்வளோதான், ஓகேவா? ஓகே வாங்கலாமா மக்களே? எல்லாம் சாயம் விட்டுக்குங்க.
அப்பனே ஆண்டவா இறைவா அண்ணாமலையாரே பெரிய சாமியே எல்லாரும் நல்லா இருக்கும்னு எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைச்சி கை ஒன்றுலேருந்து மாட்டு பொங்கல்லேருந்து எல்லா வளமும் இருக்கணும். பட்டி பொங்கல் பால் பொங்கல் பொங்கலோ பொங்கல். பட்டி பொங்க பால் பொங்க பொங்கலே பொங்கல். பட்டி பொங்க பால் பொங்க பொங்கலே போதுமா? பட்டி பொங்க பால் பொங்க பொங்கலே பொங்கல். கிண்ணீர்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். தூக்கால எடுத்து சாமிக்கெல்லாம் காட்டிட்டு. அடுத்தது மக்களே, இப்போ இங்கே சாமி போட்டாங்களா, இருங்க கும்பிட்டு வந்துடுறேன். அரகரா அரகரா அரோகரா வாழதண்டாயுதவாணி கரோகரா முருகப்பெருமானி ஈஸ்வரா நமச்சிவாய ஓம் சக்தி பராசக்தி எல்லாரும் எல்லா தெய்வமும் 33 தேவர்களே எல்லா வளமும் எல்லா ஜெல்லமும் கொடுத்து அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, எல்லா பொருட்செல்லத்தையும் கொடுத்து எல்லார்ட்டையும் நல்ல வழி வச்சு பாதுகாத்துக்கணும். அப்போ நீ ஆண்டவா ஈஸ்வரா போதுமா? ரைட். அடுத்தது காமிச்சிட்டு கொஞ்சம் இது போட்டு மாட்டுக்கா சுற்றி வர வந்துடு. அவ்வளோதான். படப்பு வந்து எங்கிட்ட இதில் ஃபஸ்ட்டு இது வந்து மாட்டு பொங்கல். மாடு தான் சாப்பிட்ணும் சரிங்களா? அதனால் மாட்டுக்கு பாபூசனம் இருங்க நான் வந்துடுறேன். எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்து ஆசனம் அப்படின்னு ஊட்டனேன். அது திங்கிறது கூட்டிக்கலாம். உடம்பு பரவாயில்ல. இந்தா ஆசனம் பாபூசனம் ஆசனம் பாபூசனம் அவ்வளோதான் இல்லை போங்க. ஆசனம் பாபூசனம் ஆசனம் பாபூசனம் ஆசனம் மொட்டை குடி. ஆசனம் ஆசனம் பாபூசனம் ஆசனம் பாபூசனம் ஆசனம் பாபூசனம் ஆசனம் அது வெள்ளை தலை தான் திங்க போ. பாபூசனம் ஆசனம் பாபூசனம் ஆசனம் நீ அப்படியே கொண்டுட்டு வாயா. பாபூசனம் ஆசனம் பாபூசனம் ஆசனம் இந்த பாபூசனம் ஆசனம் பாபூசனம் ஆசனம் ஆசனம் பாபூசனம் ஆசனம் பாபூசனம் ஆசனம் பாபூசனம் ஆசனம் பாபூசனம் ஆசனம் அவ்வளோதான். ஐயா தவா தவாவுக்கா தவா திங்குமா? சக்கரை நல்லா தொட்டு திங்க. தவா பாபூசனம் வளர்ந்தாண்டா தின்றா பார்க்குது என்னவோ கொடுக்குறாங்க. 5 minutes later. குழம்பு ஊற்றுமா மக்கள்ஸ்? அடுத்து பாருங்கள் பூசணிக்காய் பொரியல், பூசணிக்காய் ஜம்முன்னு தேங்காய் ஓட்டு அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து பருப்பு குழம்பு போதுமா? இதுதான் மக்கள்ஸ். அடுத்த ரசம் தயிர்லாம் இருக்குது. சரி ஓகே மக்களே, சாப்பிட்லாங்களா? நல்லா இருக்கு. பிணைஞ்சிட்டு இருக்கியா? நல்லா பிணைஞ்சி திங்க மாதிரி எனக்கும் தெரியும். பருப்பு குழம்பு பசங்க சாப்பாட்டுக்கு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் மக்கள். எக்ஸ்பெஷலி இந்த பூசணிக்காய் பொரியல் இருக்கு பாருங்க. நான் பொருள் பூசணிக்காய் செம்மையாக இருக்குது. கொஞ்சம் கூட நல்லா இனிப்பு போட்டு வச்சது. காயே சின்ன காய். இங்கே வைக்க வேண்டியதானே? செம்ம மக்களே. அடுத்து பாருங்கள், தவனுக்கு கரும்பு சீவி கொடுத்தேன். தவனும் கரும்பு சாப்பிட்றாரு. நல்லா இருக்குதா? இனிப்பாக இருக்குமே நல்லா. எம்மியாக இருக்குமே. சரி ஓகே மக்களே, அடுத்து வாங்க நம்ம சாப்பிட்லாம். அடுத்த கட்டமாக ஆடா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ஜோடி 150 ரூபா. நம்ம 3 பேரும் 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். ஜோடி 150 ரூபாயாம்மா. அம்மா சொல்லு கடையில் நம்ம 3 பேரும் 100 ரூபாய்க்கு வாங்கினோம். அதையும் கூட வீடியோ போட்டிருப்பேன். ஓகே மக்களே, மாட்டு பொங்கல் எந்த நிறைவு, கரும்போட நிறைவு. தவனே எம்மி எம்மி இனிப்பா இருக்குது.